இங்கே ஒரு நோயாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் தைரியமாக இருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, அவங்க வந்து உணவில் கட்டுப்பாடாக இருந்துட்டாங்கன்னா தைரியமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும். அந்த நோயினால் ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அந்த நோயை சமாளிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு தெரியாது. அது அது அதை பற்றி அவங்க பயப்படவே மாட்டாங்க. அதோட பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் உணவு கட்டுப்பாடு என்பது. ஒரு சுகர் பேஷண்ட்னா இப்போ சோறு சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக மாற்று உணவுகள் இப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ தைரியமாக இருக்கும். எது நோய்ங்கிறது பெரிய விஷயமாகவே இருக்காது. அதே நேரத்தில் அவர் சோறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, சாப்பிடக்கூடாது ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த சுகர் பேஷண்ட்டு அப்படின்னா, அவருக்கு அந்த அந்த நோய் அவரை பயமுறுத்தும், பயங்கரமாக பயமுறுத்தும், ரொம்ப பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு என்பது தைரியத்தை கொடுக்கிறது. எல்லா வகையிலும் தான். நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு மட்டும் கிடையாது. ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் ஒழுக்கமாக பேசுகிறீங்க, கட்டுப்பாடாக பேசுகிறீங்கன்னா தைரியமாக இருப்பீங்க. அதுவே உங்கள் வார்த்தையில் வந்து மரியாதை குறைஞ்ச போது, யாரையும் மதிக்க மாட்டேன்றீங்க, கெட்ட வார்த்தை போடுறீங்க, பிறரை புண்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு பயம் வந்துடும். எங்கே போய் எந்த பிரச்சனையை உருவாக்கிட்டு வருமோ, அப்புறம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஏன் அந்த மாதிரி இப்போ பேசணும்? நமக்கு பேசவே தெரில போலுங்க. அவங்களாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, இவனுக்கு பேசவே தெரியாதுன்றாங்க, நம்மகிட்ட பழகவே மாட்டேன்றாங்க, அவன் வேறு திட்டிவிட்டான், நம்ம பேச தெரியாமல் பேசி அவர் வந்து நம்மளை திட்டிவிட்டார், அடிக்க வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குற்ற உணர்ச்சியாக கூட இருக்கும். அப்போ கட்டுப்பாடாக பேசும்போது தைரியமாக இருக்கிறோம், நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. அதுபோல் கட்டுப்பாடு என்பது தைரியத்தை கொடுக்கும், அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியும். அது கட்டுப்பாடு இல்லைன்னா நம்ம கோழையாக மாறிடும், நம்மளை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். அதுபோல் உணவு கட்டுப்பாடு அப்படி தான். உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு பயங்கர தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறீங்கன்னா, மூட்டு வலியை பார்த்து நீங்கள் தினமும் பயப்படுறீங்கன்னா காரணம் உங்கள் உணவில் கட்டுப்பாடு இல்லை. அப்போ தான் உங்களுக்கு பயம் வருது. நீங்கள் பொதுவாக அந்த சோறு சாப்பிடாமல் இருந்தாலே பயமே வராது. அந்த தைரியமாக எல்லா உணவுகளுக்கும் இந்த சோறு, எல்லா நோய்களுக்கும் இந்த சோறு வந்து ரொம்ப ஆதரவானது, நோய்களுக்கு காரணமானது அரிசி உணவுகள். அதனால் நீங்கள் எந்த நோயால், மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டீங்களா, சுகரால் பாதிக்கப்பட்டீங்களா, அரிசி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அதுமாதிரி மைதா உணவுகளை தவிர்த்து விடுங்கள், வெள்ளைச்சீனியை தவிர்த்து விடுங்கள். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், தயிர் இதெல்லாம் தேன், இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இதை தவிர்த்து விட்டாலே நீங்கள் தைரியத்தை உணர்வீர்கள். அதை நீங்கள் கவனிங்க, அந்த விஷயத்தை கவனிங்க. இப்போ வந்து சோறு பூரி எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்கள் உடம்புல நோய் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீர்கள்? உங்கள் நோய் உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துகிறது? கொஞ்சம் பயத்திலே இருக்கீங்க, என்னடா இது, அப்போ கொஞ்சம் கவலையிலே இருக்கீங்க. அப்போ நான் சொல்லுகிற உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். சொன்னால மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், அரிசி, கேழ்வரை, கோதுமை இதெல்லாம் தவிர்த்துருங்க. இப்போ நான் சொன்னேன், அந்த உணவுகளை தவிர்த்தாலே உங்களுக்கு தைரியம் வரும். ஆனால் வந்து என்னென்னா, ஒரு சோறு சாப்பிட்டா பயங்கர தெம்பு வர மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் தவிர்த்து விட்டால் தெம்பு குறைவாக இருக்கும், ஆனால் தைரியம் அதிகமாக இருக்கும். பயம் இருக்காது, கவலைகள் இருக்காது. ஆனால் சோறு சாப்பிட்டிங்கன்னா, மாமிசம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல தெம்பு இருக்கும், ஆனால் பயம் அதிகமாகிடும், கவலைகள் அதிகமாகிடும். உங்கள் உடம்புல உள்ள நோய்கள் வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். அதுவும் ஆட்டம் போடும். நீங்கள் எப்படி வந்து ஒரு சோறு சாப்பிட்டா தெம்பு வந்து ஆட்டம் போடுவீங்களோ, அதுபோல் உங்கள் உடம்புல இருக்கிற நோயும் ஆட்டம் போடும். நமக்கு தீனி கிடச்சிருச்சு, இனிமேல் நமக்கு சாவே கிடையாது, இவர் நல்ல சோறு சாப்பிட்றாரு, நமக்கு உணவு கிடைத்து விட்டது. அது நோய்களுக்கான உணவு. நோய்கள் தான் அந்த உணவு தான், இந்த சோறு தான், அரிசி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், இதுதான் அந்த நோயவே உருவாக்கிச்சு. அந்த நோய்கள் நல்லா வளரணுன்னா இந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் அந்த நோய் நன்றாக வளரும். அந்த உணவுகளை சாப்பிடாமல் நீங்கள் பிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலை, காளான் அந்த உணவுகளை சாப்பிட்டால் அந்த நோய் வாடி போய்விடும். அந்த நோய் தனக்கு உணவு இல்லாமல் வாடி போய்விடும், அழியத் தொடங்கும், குறையத் தொடங்கும், அழியத் தொடங்கும், மறையத் தொடங்கும். அதன் பிறகு ஆரோக்கியம் தலை தூங்கும். ஆரோக்கியத்திற்கான உணவுகளைத்தான் நான் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்போ சந்தோஷம் அதிகமாகிடும். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். உணவு கட்டுப்பாடு என்பது அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். உங்கள் உடம்புல எந்தவித நோயுமே உணவு கட்டுப்பாடை கடைபிடித்த அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் வந்து ஒரு நோய் குணமடைந்தது போல் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் உணவில் மட்டும் கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்கள் எப்பவும் கவலையிலையும், பயத்திலையும், பீதியிலும் தான் இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க, நம்பிக்கை இல்லாமல் இருப்பீங்க. அந்த நோய் உங்களை பாடாப்படுத்திடும். அந்த நோயினால் ஏற்படுத்தக்கூடிய வலியை உங்களால் தாங்கவே முடியாது. அதுவே உணவு கட்டுப்பாடு உங்கள் நோயை குறைக்கும். அப்படிங்கும்போதே இனிமேல் நமக்கு பயம் இல்லை, உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டோம், கட்டுப்பாடாக வந்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இனிமேல் பயம் இல்லை அப்படிங்கிற அந்த தைரியம், இனிமேல் அவ்வளோதான், அந்த நோய் நம்மளை ஒன்றும் பண்ணாது, ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வந்துவிடும். வேண்டுமானால் முயற்சி செய்து பாருங்கள்.